ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஸ்கேன் ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறோன்னா, உங்களோட கரு யூட்ரஸில் இருக்கா இல்லை ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கான்றது செக் பண்ணுறதுக்காகவும், உங்களோட ஜெஸ்டினேஷனல் ஏஜுக்கான வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ரிப்போர்ட்டை. இதில் ஜெஸ்டினேஷனல் ஏஜ் வந்து உங்கள் கரு வளர்ச்சி என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கரு தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. உங்களோட கர்ப்பவாய் நீளம் என்னன்றதை சொல்லியிருப்பாங்க. அது வந்து 3.5லேருந்து 5.5க்குள்ளே இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடினியாக்ஸ் அப்படின்னா உங்களோட சுற்றுப்பகுதிகள், அந்த கரு சுற்றுப்பகுதிகள் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கான்றதை செக் பண்ணுறதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களோட பேசிக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து எப்போ வரணுன்றதை இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் பாருங்கள், இதில் என்னோடய கரு தெரியுது. இதுதான்